டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என் சரத்து 120 ஆர்டிகல் 370 சாசன சபையில் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி நிறைவேற்ற மறுத்தார். காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுப்பதற்கான சரத்து 220 ஆர்டிகல் 370 17 1949 அரசியல் சாசனத்தின் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த ஒரு சரத்து ஆர்டிகல் 370 மற்றும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சாசன சபையில் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி முன்மொழிய மறுத்தது தவிர இதனை கடுமையாக எதிர்த்தார். இச்சட்டத்தின் பின்னணி சுருக்கமாக கூறுவது இன்றைய தலைமுறையினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். சாசன சபை கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே சுமாரா 1948 அன்று காஷ்மீர் மாநிலத்தின் பிரதமராக திரு ஷேக் அப்துல்லா அவர்கள் பண்டித நேருவின் தயவால் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்களின் நெருங்கிய நண்பராக இருந்த காரணத்தினால் பல சலுகைகளை அனுபவித்தார். எல்லா மாநிலங்களிலும் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தரப்பட்ட காலத்தில் ஷேக் அப்துல்லாவிற்கு மட்டும் விதிவிலக்கு தரப்பட்டு அவரை காஷ்மீர் மாநிலத்தின் பிரதமராக ஆக்கினார் பண்டித நேரு அவர்கள். அடுத்து ஷேக் அப்துல்லா விரும்பிய 3 நபர்களை சாசன சபையின் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி உறுப்பினராகவும் பண்டித நேரு அவர்களால் நியமிக்கப்பட்டனர். இத்துடன் திருப்தியடையாமல் ஷேக் அப்துல்லா அவர்கள் பண்டித நேரு அவர்களை அணுகி காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் மற்ற எல்லா மாநிலங்களையும் விட கூடுதலான அதிகாரங்களை வழங்கி அம்மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக ஒரு தனி சரத்தை ஆர்டிக்கல் அரசியல் அமைப்புச் சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷன் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஷேக் அப்துல்லாவின் நச்சரிப்பினை தாங்க முடியாமல் இவரை அமைப்பு சட்டத்தின் வரைவுகுழு தலைவரான டாக்டர் B.R. அம்பேத்கரை பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார் பண்டித நேரு அவர்கள். ஷேக் அப்துல்லா அவர்கள் 320 சரத்து சம்பந்தமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அதனை விளக்கினார். இதை கேட்டவுடன் டாக்டர் அம்பேத்கர் சினம் கொண்டு ஷேக் அப்துல்லாவை சாடினார். நீங்கள் பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்களுக்கு தவறான யோசனைகளை கூறிக்கொண்டு வருகிறீர்கள். உங்கள் மாநிலத்தின் காஷ்மீர் எல்லையை இந்தியா பாதுகாக்க வேண்டுமென்றால் அங்கு சாலைகளை அமைக்க வேண்டுமென்றும் கேட்கிறீர்கள். ஆனால் உங்கள் நாட்டில் இந்தியாவிற்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது எனவும் கூறுகிறீர்கள். இது சரியா? காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து வேண்டுமென்பதற்காக 320 சரத்தினை நிறைவேற்றினால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதிலும் தொழிற்சாலைகள் வராமல் போய்விடும். அங்கு எந்த வளமும் ஏற்படாது. மொத்தத்தில் காஷ்மீர் மாநிலம் இந்தியாவிலிருந்து தனிமைப்படுத்தப்படும். இந்திய நாட்டின் சட்ட அமைச்சராக இருக்கின்ற நான் இந்திய நாட்டிற்கு எதிரான இந்த மோசமான 320 சரத்தினை புக்ஷமிஷுயில 320 அரசியலமைப்புச் சபையில் முன்மொழியக்கூடிய இந்த துரோகச் செயலில் நான் ட்ரெச்சரஸ் ஈடுபட மாட்டேன் எனக் கூறி ஷேக் அப்துல்லாவை அனுப்பிவிட்டார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். மேற்கண்ட நிகழ்ச்சி நடந்தது 10/10/1949 அன்று. இது அறிந்தவுடன் 370 சரத்தினை சாசன சபையில் நிறைவேற்றுகின்ற பொறுப்பினை பண்டித நேரு அவர்கள் திரு N.G. ஐயங்கார், கோபால்சாமி ஐயங்கார் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டார். இதற்கிடையில் இந்த 370 மசோதாவை சாசன சபையிலிருந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இவர்களை சமாதானப்படுத்தும்படி அமெரிக்காவிலிருந்து பண்டித நேரு அவர்கள் சர்தார் படேல் அவர்களை கேட்டுக்கொண்டார். 4 நாட்களுக்குப் பிறகு 15/10/1949 அன்று காலை 10:30 மணிக்கு இந்த 320 சட்டப்பிரிவு ஆர்டிகல் 370 சாசன சபையில் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி திரு N.G. ஐயங்காரால் முன்மொழியப்பட்டு அவசரமாக 11 நிறைவேற்றப்பட்டது. இந்த விவாதம் தொடங்கியவுடன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவையிலிருந்து வெளியேறி விவாதம் முடிந்த பிறகுதான் அவைக்குள் சாசன சபை வந்து அடுத்த மசோதாவை அரசியலமைப்பின் முன்னுரை முன்மொழிந்து நிறைவேற்றினார். இதுதான் அன்று நடந்த வரலாறு. காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கு எதிரான இந்த 370 சரத்தினை ஆர்டிகல் 370 நாட்டிற்கு எதிரானது என இதனை நிராகரித்து 17/10/1949 அன்று சாசன சபையில் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி மனவருத்தத்துடன் வெளிநடப்பு செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். இவருடைய தொலைநோக்கு எவ்வளவு சரியானது என்பது 4 ஆண்டுகளுக்குப் பிறகு நிரூபிக்கப்பட்டது.
திரு ஷேக் அப்துல்லா 360 காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து சரத்தினை பயன்படுத்தி காஷ்மீர் மாநிலத்தை தனி நாடாக பிரகடனம் செய்ய முயற்சித்து வருகிறார் என்பதை அறிந்த பண்டித நேரு அவர்கள் இதை தடுப்பதற்காக இரவோடு இரவாக 8/8/1950 அன்று ஷேக் அப்துல்லாவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கி 11 ஆண்டுகளுக்கு மேலாக தனி சிறையில் அடைத்தார். திரு ஷேக் அப்துல்லா இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபடுவார் என 1949 ஆண்டிலேயே ஊகித்தவர் அண்ணல் எம்ஷை அம்பேத்கர் அவர்கள். இந்திய சாசனத்திலிருந்து கான்ஸ்டிடியூட் மனத்தல 20 சரத்தினை 70 ஆண்டுகளுக்குப் பிறகு 1919 அன்று நீக்கி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் விருப்பத்தை துணிச்சலுடன் நிறைவேற்றியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கிற உண்மையை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வது மிக அவசியம். டாக்டர் H.V. ஹண்டே தமிழக முதல்வர் M.G. ராமச்சந்திரனின் கீழ் ஜூன் 9, 1980 முதல் அக்டோபர் 21, 1976 வரை சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அவரது பதவிக்காலம் பல்வேறு சுகாதார முயற்சிகள் மற்றும் மாநிலத்தில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கொள்கைகளால் குறிக்கப்பட்டது.